அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த முக்கியமான தருணத்தில் திருக்கார்த்திகை தீபத் திருநாளில் வரவேற்கிறேன். இன்று நாம் காணும் இந்த அற்புத காட்சிகள் வெறும் ஒளியின் கோலங்கள் அல்ல. இன்று பரணி தீபம். இந்த வீடியோவில் நாம் காணும் ஒவ்வொரு காட்சியும் அந்த ஆதி ஜோதியான சிவபெருமானின் பெருமையை நமக்கு உணர்த்துகிறது. பரணி தீபம் என்பது திருவண்ணாமலையில் அதிகாலையில் சுமார் அதிகாலை 4 மணி அளவில் ஏற்றப்பட்டாலும் நம் வீடுகளில் வழிபடுவதற்கான நேரம் மற்றும் முறை பற்றிய விவரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. பொதுவாக திருக்கார்த்திகை தீபத் திருநாளுக்கு முந்தைய நாள் மாலையில் வீடுகளில் பரணி தீபம் ஏற்றும் வழக்கம் உள்ளது. வீடுகளில் பரணி தீபம் ஏற்றி வழிபடுவதற்கு சிறந்த நேரம் மாலை வேளையாகும். மாலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள் தீபம் ஏற்றுவது மிகவும் உகந்தது. திருவண்ணாமலையில் பரணி நட்சத்திரம் இருக்கும் அதிகாலை நேரத்தில் ஏற்றப்பட்டாலும் வீட்டு வழிபாடு மாலையில் செய்வதுதான் மரபு. பரணி தீபம் பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதால் 5 தீபங்களை ஏற்றுவது மிகவும் விசேஷமானது. ஒரு தாம்பாளத்தில் தட்டு கோலமிட்டு அதில் 5 அகல் விளக்குகளை வைத்து ஏற்ற வேண்டும். இந்த 5 தீபங்களும் பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மற்றும் சிவபெருமானின் 5 முகங்கள் ஆகியவற்றை குறிப்பதாக கருதப்படுகிறது. வழக்கமாக ஏற்றி வைக்கும் விளக்குகளுடன் இந்த 5 தீபங்களையும் பூஜை அறையில் தனியாக ஏற்றலாம். வீட்டின் தலைவாசலில் இருபுறமும் 2 தீபங்களை ஏற்ற வேண்டும். வீடு முழுவதும் எல்லா வாசல்களிலும் தீபங்கள் ஏற்றுவது சகல சௌபாக்கியங்களையும் தரும். தீபம் ஏற்றும் முறை: புதிய மண் அகல் விளக்குகளை பயன்படுத்துவது சிறப்பு. தாம்பாளத்தில் ஏற்றி வைக்கப்படும் 5 தீபங்களுக்கும் நெய் ஊற்றி ஏற்றுவது மிக மிக விசேஷம். மற்ற விளக்குகளுக்கு நல்லெண்ணெய் அல்லது இலுப்ப எண்ணெயை பயன்படுத்தலாம். தீபம் ஏற்றிய பிறகு ஓம் நம சிவாய் மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானை அல்லது முருகப்பெருமானை மனதார வணங்கி வழிபடலாம். இந்த பரணி தீபம் நம் வாழ்வில் உள்ள பாவங்கள், அறியாமை எனும் இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்வை தரட்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உடனுக்குடன் ஆன்மீக செய்திகளை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து உதவுங்கள். உங்களுடைய கேள்விகளை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.